ரொம்ப கோவம் வருமோ? சொல்லுங்க ஸ்ட்ரேஞ்சர், நீங்க மௌன ராகங்கள் பேசுதே, உனது சுவாசங்கள் சேருதே, நிலவின் சாரல். உனக்கு ஒண்ணும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இப்பதான் உனக்கு மயக்கம் தெளிஞ்சிருக்கு. இனிமே உனக்கு எந்த ஆபத்தும் இல்ல. எதுக்கு நீ அவசரப்பட்டு விஷத்தை குடிச்ச? என்ன ரொம்ப பயமுறுத்திட்டே மகள். சொல்லு, நீ எதுக்கு இப்படி பண்ண? உனக்கு வர ஆபத்தை தடுக்கலான்னு அந்த ஸ்வேதாவை ஃபாலோ பண்ண. நான் நினைச்ச மாதிரியே அவளும் பால்ல விஷத்தை கலந்தா. ஆனா என்ன ஏமாத்ததான் அவ அப்படி பண்ணிருக்கா. ஆனா நான் சொல்றது ஆதி நம்பவே இல்லை. அவ கொலைகாரின்னு சொன்னா அவன் நான் போய் சொல்றேன்னு சொல்றான். அத தாங்கிக்க முடியாம தான் நான் அந்த விஷத்தை குடிச்சிட்டேன். ஆதி நம்பலனா நீ அதுக்காக விஷம் குடிக்கணுமா மகள்? அந்த ஸ்வேதா செஞ்ச தப்புக்கு எதுக்கடி நீ உயிரை விடணும்? அது தப்பு மகள். இனிமே இப்படி ஒரு காரியத்தை பண்ணாத. கடைசி வரைக்கும் பிரியமா இருப்போன்னு சொல்லிட்டு இப்படி நான் அனாதையா விட்டுட்டு போக பாக்குறேன். இது என்னடி நியாயம்? நீ எங்க போனாலும் என்னையும் கூடவே கூட்டிட்டு போயிடு. மகிழ், நீ கண்ணை முழிச்சிட்டா போல. அதான் மதி அவகிட்ட பேசிட்டு இருக்கா. கொஞ்சம் இரு, அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்போம். மகள், இப்பவாவது நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. உன்னால இன்னும் ஆதிய மறக்க முடியல. அதனாலதான் அவ உன்னை ஏதாவது சொன்னது உன்னால தாங்கிக்க முடியல. இல்லனா அவனுக்காக நீ விஷத்தை குடிச்சிருக்க மாட்ட. உண்மையா காதலிச்ச ஒருத்தனுக்காக மட்டும்தான் ஒரு பொண்ணு உயிரை விட தயாரா இருப்பா. நீயும் அப்படிதான் இருக்க. நீ இன்னும் ஆதி மேல காதல வச்சுக்கிட்டு எதுக்காக அவனை வெறுக்கிற மாதிரி நடிக்கிற? கேட்டா காரணத்தையும் சொல்ல மாட்டேங்கிற. இப்போ அவத சொல்ல மகள். நீ எதுக்காக ஆதி அவாய்ட் பண்ற? நீ இன்னும் பழசையே பேசிட்டு இருக்காது மதி. நான் ஆதியை எப்பவோ மறந்துட்டேன். ஆனா நீதான் எங்களை பத்தியே நினைச்சிட்டு இருக்க. இப்பவும் உண்மையாவே நான் ஆதிய ஃப்ரெண்டா மட்டும்தான் பாக்குறேன். என் மனசுல வேற எதுவுமே இல்ல மதி.